Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore. அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம் இருந்தது. சின்ன வயசுல ஆர்வமே கிடையாது. இல்ல அதெல்லாம் கிடையாது. சின்ன வயசுல ஆர்வங்கிறது வந்து இந்த பிளேனை பார்த்து பறக்கணுன்ற வந்து ஆர்வம் ஒண்ணுதான். மற்றபடி வந்து விவசாயத்துக்குள்ள போகணுன்ற ஆர்வம் எனக்கு இல்லை. என்னோட தொழில் சம்பந்தம் இல்லாம ஏதாவது ஒரு விஷயம் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த பண்ணையில வந்து காசுக்கு சம்பளத்துக்குன்னு இல்லாம என்னோட விருப்பமா சந்தோஷமான முறையில் இந்த பணியை வேலை செய்யும். அவர் வந்து விவசாயத்தை பண்ணும்போது ஆர்கானிக்கில் பண்ணும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. விமானத்தில் போகிறவங்க 200-250 பேரை காப்பாற்றின்னு தான் போகிறாரு. அப்படின்னும் போது இங்கே வரும்போது அந்த விவசாயத்தை நம்ம தெரிஞ்ச விஷயத்தை எளிதாக பண்ணி கொடுக்கலான்னு நாங்கள் ஆர்கானிக்கில் ஆரம்பித்தோம். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் ஆர்கானிக்னு அவர் சொல்றது இயற்கை முறை இல்லைங்க, இயற்கை ரசாயனம் இல்லாம பண்றது. ஒரு ரசாயனமே இருக்காதுங்க. மழை நீர் சேகரிப்பு தண்ணி வந்து இப்போ நீங்கள் நாங்கள் 64 லிட்டர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்குறோம். எந்த டைமும் எங்களுக்கு வந்து மழை நீர் தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சோலார் மூலிமா நாங்கள் போட்டது, அதுவும் சக்ஸஸ். எங்களுக்கு 24 ஹவர்ஸ் அது ஓடிட்டே இருக்குதுங்க. பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆங்கில பேச்சு போட்டி நடக்குது, தமிழ் பேச்சு போட்டி நடக்குதுன்னா அதில் முதல் மாணவன் யாரான்னா அருள்மணியாக தான் இருப்பாப்பிள்ளைங்க. 11th வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. கேப்டன் இவ்வளோ பெரிய உயரத்தில் பறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் வியப்பு கிடையாதுங்க. இவர் போலினா தான் வியப்பு எனக்கு. இந்த அளவுக்கு இவர் பண்ணுவாருன்னெலாம் நான் நினச்சே பார்க்கலைங்க. அதான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், பைலட்டு பண்ணையாரான கதைன்னு ஒரு புஸ்தகத்தை போடுங்க. 150 நாள் இதை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். இதையும் 150 நாள் பார்த்துக்கணும். ஆனால் எவ்வளோக்களவு இதை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறோமோ அவ்வளோக்களவு உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான அரிசி அது. நெல்லுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. நான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் இப்போ இதை கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறேன்னு சொன்னால் இதில் விஷம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியணும். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் விஷம் தானேன்னு கேட்டால், தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய். இன்றைக்கி சுத்தமான தேங்காய் எண்ணெய் எது அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஐ எம் சாரி டு சே திஸ், மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் ஆர் நாட் ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ். இது நீங்கள் ஜென்யூன் ப்ராடக்டாக அதை நீங்கள் கொடுக்கணுன்னா, உண்மையிலே இயற்கையில் விளைவிச்ச விஷயம்னு சொன்னால் அதுக்கு ஒரு விலை கொடுத்தாகணும். இந்த மாட்டினுடைய பால் வந்து 1 லிட்டர் இன்றைக்கி மார்க்கெட்டில் 70 ரூபா கொடுக்கணும். குறைந்தபட்சம் 60 ரூபா கொடுக்கணும். 60 ரூபா கொடுத்து பால் வாங்குறது இங்கே செய்யாரில் இருக்கிற கிராமத்தாளுங்களே தயாராக இல்லை. நாட்டு மாடுங்கிறது வந்து அந்த முதுகு இருக்குல்ல, அப்படி தட்டையாக இருக்காது, அதுக்கு மேலே வந்து திமில் இருக்கும். திமில் இருக்கிற மாட்டினுடைய பால் தான் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான பால். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நாம வந்து முன்னாள் தலைமை விமானி திரு அருள்மணி சாரோட தான் இருக்கோம். அவர் பற்றி எல்லாருக்குமே ஒரு பெரிய புரிதல் உண்டு. நமக்கு விமானம் குறித்து ஆ முதல் அக்கு வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காரு விமான பயணம் அப்படின்றதெல்லாம் குறித்து. இன்னைக்கு அப்படியே தலைகீழாக வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுறதா இருக்கும். ஏன்னா விமானியில் ஆரம்பித்து விவசாயியாக மாறி நிற்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவருடைய பண்ணைக்கு தான் வந்திருக்கோம். ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு துறையிலிருந்து விவசாயத்தை நோக்கி வர்றாங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஒரு விமானி விவசாயத்தை நோக்கி வந்திருக்காரு அப்படின்றது உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன், எப்படி, எதனால், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் பேசுகிறதா இருக்கும். பேசலாம் சார். வணக்கம். 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 ரொம்ப மகிழ்ச்சி உங்களை, அது உங்களுடைய பண்ணையில் பார்க்குறது எங்களுக்கு இன்னும் பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பைலட்டாக இருந்திருக்காங்க, சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாரினில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. இது ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு ஊருக்குள்ளே வந்து நான் விவசாயம் பார்க்குறேன், நான் என்னுடைய பண்ணையை விரிவுபடுத்துகிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் அப்படின்றது முதல்ல எங்கே இருந்து ஆரம்பிச்சது சார்? 2014-13 இருக்குங்க. டெல்லியில் இருக்கிற விமானிகள் இருக்காங்கல்ல, 100 பேர் இருக்காங்கன்னா 50லேருந்து 70 பேர் வந்து சொந்தமாக அவங்களுக்கு விவசாய நிலம் இருக்கும். டெல்லியை சுற்றி பஞ்சாப், ஹரியானா அந்த ஏரியாவில் இருக்கும். அதை பற்றி ரொம்ப பெருசாக பேசிகிட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன கிடையாது இந்த மாதிரி பேசுகிறாங்களே, இது என்ன சமாச்சாரம் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு தேடல் இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு என்னோடய தொழில் சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயம் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ நான் வந்து விமானியாக மட்டுமே இல்லை, நிர்வாகத்தில் வந்து டெபுட்டி ஜிஎம், ஜென்ரல் மேனேஜர், ஏர் இண்டியானுடைய தென் பிராந்தியத்துக்கு
ரீஜனல் டைரக்டர்னு சொல்லுவாங்க, பிராந்திய இயக்குனர் வரைக்கும் போனேன் நான். அதையும் பார்த்துக்கிட்டே பறந்துக்கிட்டு இருந்தேன் நான். பணிச்சுமை அதிகமாக இருந்த காலகட்டங்கள்லேயே ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 35லேருந்து 45 நிமிஷம் ஏதாவது படிச்சுட்டே இருப்பேன். வாசித்தல்ங்கிறது ஒரு பிடித்தமான போதை அப்படி சொல்லலாங்களா. நான் படிச்சுட்டே இருப்பேன் நான். அது மாதிரி அப்போ என்ன ஆச்சுன்னா, சரி இதை பற்றி படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பிக்கும் போது விவசாயங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம் அப்படின்னு தெரிய வந்தது. இவர் நம்ம பண்ணையில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. இவர் வந்து அடிப்படையில் ஒரு சிப்காட்டில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. காலையில் ஒரு ஷிஃப்ட்டு, மதியம் ஒரு ஷிஃப்ட்டு, இரவு ஒரு ஷிஃப்ட்டுன்னு இருக்கும். மதிய ஷிஃப்ட்டுக்கு இப்போ போகிறாரு. காலையில் வந்து இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேரா தெரியுதா அங்கே பாருங்க, இந்த துண்டு இல்லை, அதை தாண்டி அந்த பக்கம் அதுக்கு பேர் வந்து சேத்து வயலை தயார் பண்ணுறதும்பாங்க. இப்போ இங்கே நாற்று இருக்குல்ல, இந்த நாற்று வந்து நாற்று இப்போ விட்டுருக்குறோம். இப்போ ஆடி மாதம் ஆரம்பிச்சிருது. இன்னும் 2-3 நாளில் இந்த நாற்றை எடுத்து அந்த சேத்து வயலில் நடணும். அதுக்கு வந்து இவங்க பழகு தமிழில் சேடை ஓட்டுறதும்பாங்க. சாரோட பழகுற அனுபவம் எப்படி இருக்குங்க? சாரோட பழகுறது ரொம்ப இயல்பாக, ரொம்ப நல்ல விதமாக பழகுவார். ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற மாதிரி பேசுவார். ஒரு சில விஷயம்லாம் கூட எனக்கு வீட்டுக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருக்காரு. இந்த பண்ணையில் வந்து காசுக்கு சம்பளத்துக்குன்னு இல்லாமல் என்னோட விருப்பமாக சந்தோஷமான முறையில் இந்த பண்ணையில் வேலை செய்யறேன். எவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த சிப்காட்டில் போய் வேலை செய்யறது கூட இந்த பண்ணையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு பேர் இருக்கா? இவங்க பேர் வந்து வள்ளி. இவங்க வந்து எதனால, ஏதாவது காரணம், பெயர் காரணம் ஏதாவது இருக்கா? பெயர் காரணம்னு இல்லை, என்ன வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இவங்க வந்த நாள் வந்து முருகனுக்கு உகந்த நாள் தான் இவங்க பண்ணைக்குள்ளே வந்தாங்க. அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணோம், அவங்க வள்ளின்னு பேர் வச்சோம். இவங்களுக்கு மாடு பார்க்க தான் பெருசாக இருக்குது. இது வந்து ஆமாம், இல்லை 2 ஆண்டுகள், 2 ஆண்டு ஒரு 3 மாத கண்ணுக்குட்டி. இது 2 ஆண்டு 3 மாத கண்ணுக்குட்டின்னு இதை பார்த்தா அவங்களால சொல்ல முடியாது. அப்போ இப்போ இது பார்த்தா பெருசால இருக்கு, ரொம்ப இயல்பா பழகக்கூடியது. இந்த மாடு இருக்குல்ல, மாடுக்கு 2 காலுக்கு நடுவில் இங்கே கை வச்சிங்கன்னா குண்டா ஒன்று தெரியும். அதை தடை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எந்த மாடும் பேசாமல் இருக்கும். ஒரு மாட்டுக்கு ஒரு இது இருக்கு. இப்போ இவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நம்மள்ட்ட. நீங்கள் எங்கே வேணாலும் கை வைக்கலாம், ஒன்றும் ரியாக்ட் பண்ணாது. ஆனால் மூக்கணாங்கயிறு இல்லாம இதை பிடிக்கிறது கஷ்டம். வெயிட் இருக்குல்ல, உங்களே இழுத்துட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு உங்க கூட வந்து பிரியமா நல்லா பழகுற அளவுக்கு இணக்கமாயாச்சா சார் வள்ளி நீங்கள்லாம்? ஆமா ஆமா, இது வந்து ரொம்ப இது ஃப்ரெண்டு. இன்னும் 2 மாடு இருக்கு. அதுல ஒரு டிக்கெட் வந்து எப்படின்னா, உள்ள நுழையும் போதே நாம வந்து கவனிக்கிறோமான்னு பார்த்து என்னம்மா எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுருணும். கேட்காம போயிட்டேன்னா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கும். ரொம்ப பொசசிவ்னஸ். ஆமா. 2வது ஒரு மாடு இருக்கு. அது என்ன சொன்னாலும் பேசாம இருக்கும். கிட்டக்க போய் இப்படி கையை நீட்டினேன்னு வச்சுக்கோங்க, இந்த கையில அதுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல, அப்படியே நக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரம். சரி, நம்ம பண்ணையை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருந்தோம் இல்லையா? எப்படி விமானியா இருந்துட்டு இந்த ஒரு எண்ணம் வந்து, அதாவது இந்த எண்ணம் வந்ததுன்னா இது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் எங்க குடும்பத்துக்கு வேற தேவைக்காக வாங்கலாம்னு சொல்லிட்டு, வேற தேவைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லி நாங்க ஒரு 20 ஏக்கர் போல நாமக்கல், எங்களுக்கு சொந்த ஊர் வந்து திருச்செங்கோடுங்க, அது பக்கத்தில் நாமக்கல்லில் வாங்கியிருந்தோம். ஆனால் அங்கே போய் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குறைவாக இருந்ததுனால சரி நான் அதை கொடுத்துட்டு இங்கே வாங்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இந்த இடம் எனக்கு அமைஞ்சுது. அமையும் போது இங்கே டிரான்சிஷன் ஆயாச்சு. இது நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம், அதை பண்ணுறோங்கிறது. இந்த இடத்த நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன்? அதுக்கு முன்னாடி சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்வம் இருந்தது? சின்ன வயசுல ஆர்வமே கிடையாது. இல்ல அதெல்லாம் கிடையாது. சின்ன வயசுல ஆர்வங்கிறது வந்து இந்த பிளேனை பார்த்து பறக்கணுன்ற வந்து ஆர்வம் ஒண்ணுதான். மற்றபடி வந்து விவசாயத்துக்குள்ள போகணுன்ற ஆர்வம் எனக்கு இல்லை. இந்த ஆர்வம் வந்ததுலாம் 2012, 13, 14 அந்த டயத்துல தாங்க. இவங்க கல்யாண சுந்தரம், இவங்க வந்து இங்கே செய்யார்லேயே இருக்கிறாங்க. இவங்க வந்து பரம்பரையாக வந்து விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த விவசாயத்துக்கு தேவையான கலப்பை, ரொட்டவேட்டர்னு ஒன்று இருக்குது, இந்த மண்ணை நல்லா பெரட்டி கொடுக்கறது. அப்புறம் பேலர்னு ஒன்று இருக்குது, வைக்கல் வந்து நம்ம அறுவடை பண்ணி அந்த காலத்தில் தலையில் தூக்கிட்டு வந்து அடித்து அப்புறம் கட்டி வைப்பாங்கல்ல, இப்போ அதுக்கெல்லாம் இயந்திரங்கள் வந்துருச்சு, அதுக்கு பேர் பேலர்னு பேர். அந்த பேலருக்கு இவர் வந்து பெரிய மேனுஃபேக்சரர்கிட்ட வந்து டீலர் மாதிரி டீலர்ஷிப் எடுத்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காருங்க. இவர் தான் வந்து நமக்கு அதிகமான கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறவர். 5 ஆண்டுகளாக தான் இவர் எனக்கு தெரியும். ஆனால் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த பண்ணைக்கு வந்து பேக் போனாக நின்றுட்டு இருக்கிறவர் இவர் தான். நான் படிக்கிற ஒரு விஷயத்த இவர்கிட்ட இருந்து ப்ராக்டிக்கல்னு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்கு இல்லையா, நடைமுறை அனுபவம், இது 2யும் வந்து எங்கே ஒத்து போகுதுன்னு பார்ப்பேன். அந்த ஒத்து போகிற விஷயத்த வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடும். அது சார் என்ன கேட்டாருன்னா, நீங்கள் ஆரம்பத்தில் அவருக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும்ல, எதெல்லாம் வாய்ப்பு உண்டு எதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு என்ன மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கீங்க நீங்கள்? இப்போ அவர் வந்து விமானியாக இருந்து இங்கே வந்தாருங்க. எங்கள் சாதாரணமாக மக்களோட மக்களாக தான் எங்களை பார்த்தாரு. நாங்களும் அப்படி தான் பார்த்தோம். சிறிய வயசில் விமானம் பார்க்கும்போது அது ஒரு பெரிய ஒரு
விஷயமா இருக்கும். கனவு விமானம் ஓட்டுறவரே நம்ம கூட இருக்கிறன்னும் போது அது பெரிய விஷயம். அவர் வந்து விவசாயத்தை பண்ணும்போது ஆர்கானிக்கில் பண்ணும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதை நம்ம செய்யலாமே. ஏன்னா விமானத்தில் போகிறவங்க 200-250 பேரை காப்பாற்றின்னு தான் போகிறாரு. அப்படின்னும் போது இங்கே வரும்போது அந்த விவசாயத்தை நம்ம தெரிஞ்ச விஷயத்த எளிதாக பண்ணி கொடுக்கலான்னு நாங்கள் ஆர்கானிக்கில் ஆரம்பித்தோம். எப்படி வரும்னு கேள்வி கேட்டாங்க. ஆர்கானிக்கில் இன்றைக்கி வந்ததுங்க. நேச்சுரலாகவே இப்போ பார்க்குறீங்க. நாற்று ஒரு விவசாயி வந்து நாற்று விடும்போது கீழே வந்து டிஏபி கெமிக்கல் போட்டு தான் விடுவாங்க. இப்போ நாங்கள் நேச்சுரலாக எந்த மருந்து இல்லாமல் நாங்கள் போட்டிருக்கோம். தம்பி இது எத்தனை நாளாவது நாற்று விட்டு 15 நாள். இப்போ எங்களுக்கு வந்து மருந்து போட்ட ஈல்டு வந்துடுச்சுங்க. மருந்து போடாமல் இந்த ஈல்டு வந்துருக்குது. கெமிக்கல் போடாமல் இப்போ எங்களுக்கு இந்த நாற்று வந்து 15 நாளில் நடுவுக்கு உண்டான நாற்று வந்துடுச்சிங்க. இப்போ நாங்கள் சேடை ஓட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. இது வந்து சேர்த்து வயல். சேர்த்து வயல் சேடை. ஆர்கானிக்ன்றது கஷ்டன்றது கிடையாது, ஈஸி. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சகிப்புத்தன்மையோட பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருந்தோமா அது ஈஸியாக வந்துடும். ஆர்கானிக்னு அவர் சொல்றது இயற்கை முறை இல்லைங்க, இயற்கை ரசாயனம் இல்லாம பண்றது. ஒரு துளி கூட ரசாயனம் இருக்காதுங்க. ஒண்ணுல இப்ப இந்த இளநியை குடிங்களேன், இதுல ஒரு துளி கூட ரசாயனம் கிடையாது. இப்போ வந்து இதில் வந்து பொருளாதார ரீதியாக வந்து எங்களுக்கு வந்து வருமானம் வரும், இதில் இவ்வளோ ப்ராப்பர்ட்டி வருன்றதுக்காக செய்யலைங்க. நாங்கள் ஆர்கானிக்கில் செய்கிறோம். எங்களால் ஒரு 10 பேருக்கு வந்து நல்ல பொருளை கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். எவ்வளவு ஆர்வமாக ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு சார். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி விமானியாக இருக்கும்போது அவங்களுக்கு அதில் எல்லா சகல விஷயங்களும் தெரியும். ஒரு விமானத்தை எப்படி இயக்கிறது அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம். ஆனால் ஒன்று ஆசையாக இது எப்படி பண்ணுறது இது எப்படி பண்ணுறதுன்னு அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறதெல்லாம் எப்படி ஆமாம், கேட்டு ஒவ்வொரு விஷயமும் வந்து அவர் ஆர்கானிக் இதில் படிப்பாருங்க. அதை படிச்சுட்டு இதை செய்யலான்னு இந்த இடத்துக்கு இது ஒத்து வராதுங்க, இதுக்குன்னு நம்ம கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் செலவு பண்ணணும் அப்படின்னும் போது அதை நாங்கள் 2 பேரும் கலந்து ஆலோசனை பண்ணும்போது இது சக்ஸஸ் வரும் ஆகாதுன்றதை நாங்கள் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைன்னா நிப்பாட்டிப்போம். மழை நீர் சேகரிப்பு தண்ணி வந்து இப்போ நீங்கள் நாங்கள் 64 லிட்டர் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்குறோம். எந்த டைமும் எங்களுக்கு வந்து மழை நீர் தண்ணி இருக்கும். இப்போ அதை நாங்கள் ஆலோசனை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் அதில் வந்து ஈடுபாடு கம்மியாக இருந்தது. இப்போ சார் சொன்னார் இதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது எங்களுக்கு இப்போ அது சக்ஸஸ் ஆயிடுச்சுங்க. அதாவது வருஷத்தில் 365 நாள் அங்கே தண்ணி எங்களுக்கு தண்ணி இருக்கும், மழை தண்ணி. அதுக்கப்புறம் வந்து சோலார் மூலிமா நாங்கள் போட்டது, அதுவும் சக்ஸஸ் எங்களுக்கு 24 ஹவர்ஸ் அது ஓடிட்டே இருக்குதுங்க. இது மாதிரி ஒவ்வொன்றுத்தையும் நாங்கள் வந்து பார்த்து சக்ஸஸ் பண்ணிட்டு தான் வரோம். பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆங்கில பேச்சு போட்டி நடக்குது, தமிழ் பேச்சு போட்டி நடக்குதுன்னா அதில் முதல் மாணவன் யாரான்னா அருள்மணியாக தான் இருப்பாப்லைங்க. 11th வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு. 6ஆவதுல ஆரம்பிச்சு 11ஆவது வரைக்கும் இவருடைய இடத்த யாராலையும் ஃபில் பண்ண முடியலைங்க. அந்த அப்ப நீங்க சின்ன வயசுல இருந்தே பார்த்து ஒரு வியப்பு இருக்கு. கண்டிப்பாகவே ஒரு பெரிய வியப்பு இருக்குங்க. எல்லாரும் சொல்லுவாங்க கேப்டன் இவ்வளோ பெரிய உயரத்தில் பறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதில் வியப்பு கிடையாதுங்க. இவர் போலினா தான் வியப்பு எனக்கு. அந்த இடத்த இவர் தொடாமல் இருந்திருந்தாருனா தான் எனக்கு வியப்பாக இருந்திருக்கும் அவருக்கு. அதை வந்து அந்த இடத்துல தொடர்ந்து இது பண்ணாருங்க. இவர் பேரில் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ரோல் மாடல்னே வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஒரு அரசியலில் நம்ம வாழ்க்கை பயணப்பட்டாலும் அந்த அரசியல் பயணத்தில் கூட சில இடங்களில் ரோல் மாடலாக நிற்கக்கூடிய ஒரு அருள்மணி தாங்க. இப்போ எப்படி இருக்கு சார்? இப்போ ஏன்னா அவர் விவசாயம் அப்படின்றது ஆரம்பத்தில் பெரிய ஆர்வம் இல்லைன்னு, ஆனால் கற்றுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபார்ம் டெவலப் பண்ணிருக்காங்க. அவர் என்கிட்ட சொல்லும்போது இன்னும் 1 வருஷம் கழிச்சு வாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னும் போது அந்த ஒரு நம்பிக்கை, அந்த விடாமுயற்சி அப்படின்றது அதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதான் சொல்கிறேங்களே, ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க தெரியும், எண்ணி துணிக கருமம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? ஐயோ அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயங்களை நீங்கள் சீக்கிரமாக செஞ்சிடலான்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்கிட்ட நீங்கள் செய்யவே முடியாதுங்க. நான் ஓப்பனாக பேசுகிறேன். நான் ஒரு சின்ன விஷயத்தை கூட 10 வாட்டி ஆராய்ச்சி பண்ணுவார். அது நம்மக்கிட்ட சொல்ல மாட்டார், நான் இதை தான் பண்ணுறேன் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்லாம் நினைக்க மாட்டார், பேசாமல் இருப்பார். ஆனால் அவருடைய வேலை என்னவோ அதை கரெக்டாக செஞ்சு அவர் மனசில் எது திருப்தின்னு படுதோ அதை யார் தடுத்தாலும் நிறுத்த மாட்டார், செஞ்சுருவாருங்க. யார் தடுத்தாலும் நிறுத்த மாட்டாருங்க. இது ஒரு பார்க்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு ட்ரை லேண்டாக தான் இருந்ததுங்க. இது நாங்கள் பொட்டல் காடு தாங்க, இது பொட்டல் காடு தான். இந்த அளவுக்கு இவர் பண்ணுவாருன்னெலாம் நான் நினச்சே பார்க்கலைங்க. பெரிய வியப்புங்க. அதான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், பைலட்டு பண்ணையாரான கதைன்னு ஒரு புஸ்தகத்தை போடுங்க. அதுக்கு நான் கூட இருந்து எல்லாம் பண்ணுறேன், பைலட்டு பண்ணையாரா ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் விட ஒரு பெரிய விஷயங்க. அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஒருத்தர் உந்து சக்தி ஒருத்தர் வேணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரையில் இவர் இவ்வளோ பெரிய உயரத்தை தொட்டதுக்கு காரணம் இவருடைய துணைவியார். அந்த அம்மா இல்லைன்னா இவர் இந்த இடத்துல இவ்வளோ டார்கெட்டெல்லாம் இவர் அச்சீவ் பண்ணியிருப்பாரான்றதே எனக்கு தெரியல. அவங்க பெரிய பலமாக இருந்து இந்த ஒரு விவசாயம், அதாவது அழிஞ்சு போன நசுங்கி போன ஒரு விவசாயத்தை இன்றைக்கி வந்து அற்புதமாக கொடுக்கணும், அதாவது இயற்கை வேளாண்ல நம்ம வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். இதெல்லாம் வலது பக்கம் இருக்கிற நாற்று வந்து கருப்பு கவுனின்னு ஒரு இந்த நாற்று சொல்கிறீங்க.
இப்போ இது, ரெண்டு இருக்கு இல்லைங்களா? ஆமா. இந்த வலது பக்கம் இருக்கிறது வந்து கருப்பு கவுனிங்கிற ஆ, ஒரு பாரம்பரிய ரகங்க. சரி. இப்போ கருப்பு நீங்க கவுனி கருப்பு நிறைய கவுனி பேர் தேடி 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 சாப்பிட்றாங்க. ஆமா. ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆ. விஷயம். இது வந்து 150 நாள் பயிருங்க. இது இந்த வலது பக்கம் இருக்கிறது சரி. நமக்கு கருப்பு கவுனி வந்து 150 150 நாள் நாள் பயிர். பயிர். இங்க இடது பக்கம் இருக்கு இல்லைங்களா? ஆ. இது வந்து வெள்ளை பொன்னின்னு சொல்லுவாங்க. இதுவும் 150 நாள். பொன்னி ஆமா, பொன்னி, ஆ. வெள்ளை பொன்னி. ஆ. இது வந்து இதுவும் 150 நாள் பயிர். ம். இது என்ன செய்யும்னா, இந்த வெள்ளை பொன்னிங்கிறது கிட்டத்தட்ட 5 அடி ஆயிரும். இவ்வளோ உயரமாவது குறைஞ்சது வரும். ஓ. இது நல்ல வளர்ந்த காலகட்டங்களில் யாராவது நெல்லுக்குள்ள இறங்கி களத்தில் இறங்கி உள்ளே உட்காந்துருந்தாங்கன்னா தெரியாது. இந்த கருப்பு கவுனி 6 அடி உயரம் வரைக்கும் வரும். ஓ, 6 அடி உயரம். இவ்வளோ உயரம் வரும், ஈஸியாக இவ்வளோ உயரம் வரும். ஆ. இப்போ இதில் என்ன இதில் முக்கியம்னு கேட்டிங்கன்னா, 150 நாள் இதை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். ம். இதையும் 150 நாள் பார்த்துக்கணும். ஆ. ஆனால் எவ்வளோக்களவு இதை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறோமோ ஆ. அவ்வளோக்களவு உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான அரிசி அது. ஆ. இதுவும் உடல் ஆரோக்கியத்துக்கு உண்டான அரிசி அது. இப்ப இங்க வந்து நம்ம நடவு செஞ்சு குறிப்பிட்ட நாள்ல எடுத்து அங்க இன்னொரு மாத்தி. ஒரு 2-3 நாளில் இது இதுக்கு போயிடும். இது நாற்றங்கால். இது ஆ. நாற்றங்கால்லேருந்து நாற்றை பறித்து ஆ. 2 நாற்றாக நட்டுக்கிட்டே போவாங்க. சரி. ஒரு அடிக்கு ஒரு அடி, அதாவது இது வரிசைன்னு வச்சுக்கோங்க. ம். இங்கே ஒரு நாற்று வச்சிங்கன்னா ஒரு அடி தள்ளி தான் இன்னொரு நாற்று, ஆ. அப்புறம் ஒரு அடி தள்ளி. ஓகே. இந்த வரிசை இருக்குல்ல, ஆ. இந்த வரிசையும் ஒரு அடி இருக்கணும். ம். அப்படி வச்சோம்னா தான் நீங்கள் 2 நாற்று வச்சிங்கன்னா தூர்னு சொல்லுவாங்க. ஆ. எத்தனை கிளச்சி வருதுன்னு. ம். இந்த 2 நாற்று வச்சு இது கிளச்சி வரணும் இல்லைங்களா? ஆ. 6லேருந்து 7 தூர் வரும். ம். 7 தூர் வரும்போது ஒரு தூரில் இத்தனை மணின்னு கணக்கு இருக்கு, நெல் மணி. விளங்கிட்டீங்களா? அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த இந்த கேப்பு நடுவில் கொடுக்காம போயிட்டீங்கன்னா அது வளரணும்ல. ம். வளர்றதுக்கு இடமே இல்லை. அதுக்கு ஆ. வளர்றதுக்கு இடமே இல்லைங்கும்போது அது எப்படி முழு திறனோட வளரும்? ம். இதை அப்படி தான் செய்யணும். ஆ. இதை கண்ணுங்கிறதுமா பார்த்துக்கணுங்க. நெல்லுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. 2வது என்னை பொறுத்த வரைக்கும், நான் உங்கள்கிட்ட ஒரு பொருள் இப்போ இதை கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிடுங்கன்னு கொடுக்குறேன்னு சொன்னால் இதில் விஷம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியணும். இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறதெல்லாம் விஷம் தானேன்னு கேட்டால் உண்மை கசக்குங்க, விஷம்தான். பாதி விஷயம் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறது விஷமான ஒரு விஷயத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்போ விஷம் இல்லாத ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மன நிறைவு தான். இந்த 12.5 ஏக்கர்லேருந்து எத்தனை பேர் கொடுக்க முடியும்? என்னையும் என் குடும்பமே வந்து ஒரு 15-17 பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டு குடும்பம். ஸோ அவங்களுக்கு நான் நல்லது கொடுக்கணும், நல்ல விஷயம் கொடுக்கணும். அப்புறம் அதை தாண்டி இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் அவங்களுக்கு இப்போ வேர்க்கடலை போடுறோம்ல, வேர்க்கடலையை நான் கடலை எண்ணெயாக தான் கொடுக்குறேன். வேர்க்கடலையே நான் யாரும் கொடுக்கறது இல்லை. அப்போ கடலை எண்ணெய் கொடுக்கும்போது இந்த கடலை எண்ணெய் சுத்தமான கடலை எண்ணெய் எனக்கு நல்லா தெரியும். தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய். இன்னைக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் எது அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு பிராண்டட் ஆயில்னு இருக்குல்ல பாருங்க. ஐ எம் சாரி டு சே திஸ், மோஸ்ட் ஆஃப் த ஐட்டம்ஸ் ஆர் நாட் ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ். அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்போ என்ன ஆகுது? அப்போ காஸ்ட் வந்து இது நீங்கள் ஜென்யூன் ப்ராடக்டாக அதை நீங்கள் கொடுக்கணுன்னா, உண்மையிலே இயற்கையில் விளைவிச்ச விஷயம்னு சொன்னால் அதுக்கு ஒரு விலை கொடுத்தாகணும். இன்னைக்கு இப்போ நீங்கள் பார்த்த மாடு, நம்ம இப்போ ஒரு மாடு பார்த்தீங்க, இது பேர் வந்து சாகிவால், வள்ளிங்கிற பேர் சாகிவால் இனம். இன்னும் 2 மாடு இருக்கு உள்ளால, அது உம்பளச்சேரிங்கிற இனம். அது இப்போ இந்த மாட்டினுடைய பால் வந்து 1 லிட்டர் இன்னைக்கு மார்க்கெட்டில் 70 ரூபா கொடுக்கணும். குறைந்தபட்சம் 60 ரூபா கொடுக்கணும். 60 ரூபா கொடுத்து பால் வாங்குறதுக்கு இங்கே செய்யாரில் இருக்கிற கிராமத்தாளுங்களே தயாராக இல்லை. ஏன்னா அந்த நம்ம நாட்டு மாடுங்கிறது வந்து அந்த முதுகு இருக்குல்ல, அப்படி தட்டையாக இருக்காது. அதுக்கு மேலே வந்து திமில் இருக்கும். திமில் இருக்கிற மாட்டினுடைய பால் தான் வந்து உங்களுக்கு ஆரோக்கியமான பால். மற்றதெல்லாம் ஆரோக்கியம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் குறைவு தான். அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். இப்போ இது எல்லாமே வந்து இங்கே அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சவங்களுக்கு தர்றது அப்படி பால் நான் பால் வியாபாரத்துக்காக நான் பால் வச்சிடலைங்க. பால் இந்த மாடு வச்சிருக்கிறது காரணமே இயற்கை விவசாயத்துக்கு அதனுடைய சாணமும் கோமியமும் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். பயன்படுத்துது அதுக்காக தான். அந்த பால் பயன்பாடுன்றது உங்களுடைய வீட்டளவுக்கான பயன்பாடு, நம்மளுடைய தேவை. இப்போ இந்த வள்ளி வந்து இப்போ அவங்க இன்னும் பருவத்துக்கு வரல. அவங்க பருவத்துக்கு வந்து அவங்க செனை பிடிச்சு கண்ணுக்குட்டி போட்டு அவங்க பால் கறக்கணும்னா இன்னும் ஒரு குறைந்தது 10 மாதம் ஆகும். அப்போ அவங்க வள்ளி வந்து எப்படியும் ஒரு வேலைக்கு 5 லிட்டர் போல பால் கறக்கலாம். Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். Daily double roasted rava, the perfect rava. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens, Coimbatore.